ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்கேம் வீடியோ தான். ப்ராடக்ட் வந்துடுச்சு, பட் ஆனால் ப்ராடக்ட்டும் ஒர்க் ஆகலை, அவ்வளோதான். எல்லாம் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு 550 ருபீஸோ என்னவோ அதுக்கு வந்துட்டு ஆர்டர் போட்டேன். ஃப்ளிப்கார்ட் 10 மினிட்ஸ் இருக்குல்ல, ஜெப்டோ மாதிரி வந்திருக்குல்ல, அதில் வந்துட்டு இந்த காரை வந்து ஆர்டர் போட்டேன். என் பையன் கேட்குறான்னு சொல்லிட்டு என்னுடைய சிஸ்டர் நான் வந்துட்டு ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்தாங்க. இந்த காருக்கு வந்துட்டு போட்டு கார் வந்ததுக்கப்புறம் பேக்கிங்லாம் ஓப்பன் பண்ணல. கொஞ்சம் பார்க்கறதுக்கு பழசாக தெரிஞ்சுது, டேமேஜ் ஆன கார் மாதிரி தான் தெரிஞ்சுது. சரி, கார் வந்துட்டு பழசாக இருந்தாலும் நல்லா ஓடும் போல், அதனால் பார்த்து தான் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு என் பையன் ஒரு 1 ஹவர் ஓட்டியிருப்பான். ஒன்லி சார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு சார்ஜ் வந்து இதுவாகிடுச்சு. ரிமோட்டு கார் தான், ரிமோட்டை எங்கே தூக்கி போட்டால் தெரியல. ஸோ சரி சார்ஜ் போடலான்னு சார்ஜ் எடுத்தா இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சார்ஜ் டைப்பு தெரியுதா உங்களுக்கு? அந்த காலத்துலலாம் வந்துட்டு ஹெட்செட்டுக்கு இருக்கணும் அந்த சார்ஜர் டைப்பு. பட் அவங்க கொடுத்துருக்க சார்ஜரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குல்ல, அதுக்கான சார்ஜர். சரி ஓகே, சார்ஜர் தான் வந்துட்டு மாற்றி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஃப்ளிப்கார்ட் கஸ்டமர் கேர் கிட்ட வந்துட்டு கேட்டிருந்தேன். இந்த மாதிரி சார்ஜர் மாற்றி கொடுத்துருக்காங்க, இந்த சார்ஜர் வந்து அவ்வளோ சீக்கிரம் எங்கேயும் கிடைக்காதான். ஸோ அதனால எனக்கு வந்து ஒன்று இதை வந்து ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டு கேஷை ரீஃபண்ட் பண்ணுங்க, அப்படி இல்லைனா எனக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படி கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து நான் 42 ருபீஸ் வந்து உங்கள் வேலெட்டில் ஆட் பண்ணிடுறேன், ரிட்டர்னும் கிடையாது, கேஷும் வராது, எக்ஸ்சேஞ்சும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எதுக்கு ரிட்டர்ன் எடுத்துக்க மாட்டேங்க அப்படின்னு கேட்டால் திருப்பி அதையே சொல்கிறாங்க. நான் 42 ருபீஸ் உங்கள் வேலெட்டில் ஆட் பண்ணுறேன், ரிட்டர்ன் எடுக்க மாட்டோம், சாரி மேம் இதையே சொல்கிறாங்க. வந்துட்டு இது ஏஐ கால் அந்த மாதிரிலாம் கிடையாது, நம்மள மாதிரி ஒரு ஆள் தான் பேசுகிறாரு, அவர் இங்கிலீஷில் பேசுகிறாரு. ஸோ நாங்கள் வந்து இங்கிலீஷில் வந்து பேசுகிறோம். இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஐ வாண்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறேன், சாரி மேம் ரிட்டர்ன் பண்ண முடியாது. திருப்பி அதையே சொல்லிட்டு 40 ருபீஸ் கேஷ் ஆட் பண்ணுறேன் அப்படின்றாங்க. இல்லைப்பா எல்லாம் வந்துட்டு எதுக்கு ஸ்கேம் பண்ணுறாங்க எனக்கு தெரியல. ஸோ நான் இல்லை பண்ணல, இவனுங்க பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு சார்ஜரை எப்படி தேடி கண்டுபிடிச்சி வாங்கிட்டேன். சார்ஜெல்லாம் செட் ஆகுது, போட்டால் சார்ஜ் ஏறலை, அவ்வளோதான். அள்ளியோட இது போச்சு. கார் வாங்கி 1 வாரம் ஆயிடுச்சு, இதுவும் ஓடவே இல்லை. இது மட்டும் ஓடுது, இது ஓடலை. இல்லை சார்ஜ் போட்டாலும் சார்ஜும் ஏறலை, ஃபுல்லாகவே ஸ்கேமு. அவ்வளோ காசு கொடுத்து எதுக்கு நம்பி வாங்குகிறோம்? ஃப்ளிப்கார்ட்டில் சரி எல்லாமே வந்துட்டு நல்லா தான் வருது. இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஸ்கேம் எப்பயுமே நடந்ததே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறேன். நான் வாங்கினதுக்கு இந்த மாதிரி ஒரு காரை, நல்லா யூஸ் பண்ண காரு, என் பையன் 1 ஹவர் ஓட்டியிருப்பான், அவ்வளோதான். யூஸ் பண்ண காரை நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி அதெல்லாம் வாங்குறதா இருந்தால் யோசித்து வாங்குங்க. பெட்டர் வெளியே போய் பர்ச்சேஸ் பண்ணுறது தான். இது எனக்கு நடந்த மாதிரி கண்டிப்பாக வேறு யாருக்கெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அவங்க எப்படி இதை வந்துட்டு அனுப்புகிறாங்க எனக்கு சத்தியமாக தெரியல. நான் வாங்கலவில் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு. அதோட ஒரு கார் தான் இருந்துச்சு போல், இருக்கிறத போட்டு அனுப்பி அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டுருந்தாலும் உடனே அவுட் ஆஃப் ஸ்டாக் போட்டாங்க. கடைசி வரைக்கும் என் காசும் வரல, வேலெட்டில் போடுறேன்னு சொன்னால் அந்த 42 ருபீஸும் வரவே இல்லை.